ஏங்க 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 பாத்து. அம்மா. ஹாய்ங்க. ம். என்னங்க ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ம். என்ன யாருன்னு தெரியலையா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது பைக்ல இடிச்சு கீழே விழுந்தீங்களே, மறந்துட்டீங்களா? என் பைக் முன்னாடி தானங்க விழுந்தீங்க. சாரிங்க, நான் உங்களை கவனிக்கல. அது பரவாயில்லைங்க. நீங்க கீழே விழுந்ததை நான் சொல்லி காட்டணும்லாம் சொல்லல, ஜஸ்ட் ஞாபகப்படுத்தினேன். அம்புட்டுதான். ம். சரிங்க. நம்ம முன்னாடி பார்த்த ஒருத்தங்களுக்கு நம்மள ஞாபகப்படுத்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது நல்லதுதான்ல? ஏங்க, அதுக்காக பார்க்கும்போதெல்லாம் நான் கீழே விழுந்ததை சொல்லாதீங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கேட்க மாட்டேங்க. ம். ஏங்க அடி எதுவும் படல இல்ல? நீங்க ஓகே தானே? ஆ, நான் லைட்டா தாங்க விழுந்தேன். அடி எதுவும் படல. இல்லங்க, சில நேரம் நம்ம விழுந்த இடத்துல கவனிக்க மாட்டோம், பதட்டத்துல இருப்போம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்க அடிபட்டிருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ம். பெருசா அடி எதுவும் படல. சாரிங்க, இனிமே நான் அதை பத்தி பேச மாட்டேன். ம். யார் இவ? நீங்க இந்த ஊர் தானா? ஆமாமா. நான் இந்த ஊர் தாங்க. ஆனா ஸ்கூல் படிக்கும் போதே சென்னைக்கு போயிட்டோம். இப்பதான் மறுபடியும் சொந்த ஊருக்கே வந்திருக்கேன். ம். ஐயோ பாருங்களேன், என் பேரை சொல்லாம பேசிட்டு இருக்கேன். என் பேரு கார்த்திகேயன். இங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆமா, உங்க பேரு? என் பேரு அரசி. ஆஹா, சரி சரி. ஆமா, நீங்க படிக்கிறீங்களா வேலைக்கு போறீங்களா? நான் படிச்சிட்டு இருக்கேங்க. சரிங்க, அப்ப நான் வரேன். பார்த்து பத்திரமா போங்க. ம். வரேன். யார் அவ? ம். ஹம். அரசி, உன்னதான் கேக்குறேன், யார் அவ? அவன் எதுக்கு உன்கிட்ட பேசிட்டு போறான்? அதையே நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன? அவன் நம்ம ஊரா? தெரிஞ்சு என்ன பண்ண போறிய? இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியலையே. என்ன அரசி, யார் என்னன்னு தெரியாத வீட்டுல இழிச்சு பேசிட்டு இருக்கியா? மரியாதையா பேசுங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. ஏய், நீ இழிச்சு பேசினதை நான் பார்த்துட்டு தான் வரேன். அப்படியே நான் இழிச்சு பேசினாலும் உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க யார் அதெல்லாம் கேக்குறதுக்கு? இங்க பாரு அரசி, நீ பண்றது சரியில்லை. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு யாரும் கிளாஸ் எடுக்கலாம் தேவையில்லை. உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போனாலே போதும். ஓ, அப்படியா? என்ன பார்வை? கிளம்பு. இவனுக்கெல்லாம் வர வேலையே இல்ல போல. பெருசா வந்துட்டான். ஆமா, உங்க வீட்ல எப்படி உங்களை வெளில விட்டாங்க? வாசப்படியை தாண்டக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ, நான் தான் அந்த முக்கியமான ஆளா? இல்ல,
வேற ஒருத்தர். ம். ம். சரி, வீட்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்ன கதையெல்லாம் நம்பிட்டாங்களா? இல்ல எங்க வீட்ல நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அப்படியா? ஏன்? இல்லன்னு சொல்றியா? இல்ல, உங்க மீசக்கார தம்பிகிட்ட போய் கதிர் ரொம்ப நல்லவன்னு சொல்லி பாருங்க. நம்புறாரான்னு பாப்போம். அது கஷ்டம்தான். பக்கத்துல ஏதாச்சும் ஹாஸ்பிடல் போலாம். செகண்ட் ஒப்பீனியன் எதுவும் கேட்கலாம்லாம் சொல்லலையா? சொல்றாங்க தான். எப்படியோ சமாளிச்சு ஓட்டிட்டு இருக்கேன். வீட்ல இருக்கவங்கள கூட சமாளிச்சிடலாம். ஆனா பார்க்க வரவங்கள சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எல்லாருமே டாக்டர் மாதிரியே பேசுவாங்களே. ஆமா. ஆளுக்கு ஒரு வைத்தியம் சொல்றாங்க. நோண்டி நோண்டி 1008 கேள்வி கேட்கறாங்க. பதில் சொல்லி மாளல. பேசாம உண்மையை சொல்லிருக்கலாம்னு தோணுதோ? வீட்ல எல்லாரும் வருத்தப்படுவாங்க. இந்த ஒரு கதைய வச்சே ஓட்டிட்டு இருக்கீங்க நீங்க. இங்க எதுக்கு வண்டியை நிறுத்தின? ஆ? இன்னொரு காரை வர சொல்லிருக்கேன். அப்படியே உங்களை கடத்திட்டு போலான்னு இருக்கேன். ஓ, அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? இல்லன்னு நினைக்கிறீங்களா? முயற்சி பண்ணி தான் பாரேன். நான் ஏன் உங்களை கடத்த போறேன்? நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்னா நீங்களே வந்து நிக்க போறீங்க. அப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கான்ல, எப்படி? சரி, வண்டி எதுக்கு நிறுத்தின? நான் எங்க நிறுத்தினேன்? அது தானா நின்றுச்சு. ஓ, ஸ்டார்ட் ஆயிரும்ல? ஸ்டார்ட் ஆற மாதிரி தெரியல. அரசு என்னடான்னா எவன் கூடயே பேசிக்கிட்டு இருக்கா, பெரியப்பா என்னடான்னா இவன் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் விடாம எல்லாரும் நம்மள டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. ச்சே. ம். ஓ. உங்க நல்ல நேரம். உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போலாமா? போலாம். பேசாம போய் என்னன்னு கேட்டுருவோமா? ஆஹா, வேணாம். இது பழைய கார் தானே? ஆமா, பழசுதான். இதெல்லாம் கொடுத்துட்டு புதுசா ஒரு 4 கார் வாங்கி போடலாமே. வாங்கணும். கொஞ்ச நாள் போட்டும். ம். பண உதவி ஏதாவது வேணும்னா நான் பண்றேன். தெய்வமே, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். நானே பாத்துக்கிறேன். என்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா கடனா வாங்கிக்க. எப்ப திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப கொடு. நான் எங்க அப்பா கிட்ட வாங்கின கடனே நான் எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னு தெரியல. இதுல உங்ககிட்ட வேற கடன் வாங்க சொல்றீங்களா? நான் ஒன்னும் உங்க அப்பா மாதிரி சட்டையெல்லாம் முடிச்சு காசு கேட்க மாட்டேன். நான் இப்பதானே பிசினஸா தொடங்கியிருக்கேன். பாப்போம், படிப்படியா முன்னேறுவோம். அதான் நல்லாவும் இருக்கும்.
நீ என்ன கடத்துறேன்னு சொன்னல, ம். இப்ப நான் உன்னை கடத்திட்டேன். அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. தெரிஞ்ச ஒருத்தர் பார்க்கணும். ம். வாங்கண்ணே, ஆ, வணக்கம். ஆ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. ஆமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆமா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அண்ணே, நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பரவாயில்லப்பா. நீ கேட்ட பணம் இதுல இருக்கு. ரொம்ப நன்றிண்ணே. சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேண்ணே. வரேண்ணே. ம். ஆ, யார் இவரு? நம்ம தோப்பெல்லாம் இவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஓ, அவசர தேவைக்கு பணம் வேணும்னு சொன்னாரு. சக்தி கிட்ட கேட்டா கொடுக்க மாட்டான். அதான் நானே வந்தேன். தாராள பிரபுதான் நீங்க. சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாமா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. இல்ல, வெயிலு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க ரொம்ப நேரம் நிக்க கூடாது. நம்ம கிளம்பலாம். வீட்டுல இருக்கிறதுக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியா? அப்படின்னா என் கூட டிராவல்ஸ் வரீங்களா? இங்க நல்ல காத்து இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமே. ஆ, மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு எப்ப போக போறோம்? கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பத்தி எல்லாம் பேசாம இருக்கியா? எப்படி போனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்து தானே ஆகணும். நான் வேணா டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கட்டுமா? ம். வேணா விடுவா போற? வாங்க. அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா இருக்கும். நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க. ம். தங்க வேண்டியதெல்லாம் வராதுல்ல? வராது. ஆனா நிறைய வாட்டி நீங்க போக வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் பொய் சொல்றதுக்கு மட்டும் ஏதாச்சும் யோசிச்சு வச்சுக்கோங்க. அது பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு நாள் எப்படி சமாளிச்சோமோ அதே மாதிரி சமாளிச்சிடலாம். ம். ஆனாலும் உங்களை பாக்குறதுக்கே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ம். பாவப்படுறதெல்லாம் இருக்கட்டும். நான் பயந்தாங்கோலி ஸ்கூல் பிள்ளை மாதிரி அழுதன்லாம் எங்க அம்மா கிட்ட சொன்னியா? ஓ, ஓ, சொல்லிட்டாங்களா உங்ககிட்ட? சொல்லிட்டாங்க. அது ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உன் நேரம் என்ன பேசணுமோ பேசு. உடம்பு சரியானதுக்கு அப்புறம் சேர்த்து வச்சு உன்னை கவனிக்கிறேன். ம், பார்க்கலாம் பார்க்கலாம். பாப்போம். எதுக்கு இப்ப இவன் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியே மாமனும் மருமகனும் கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னா எங்க கிட்ட சொல்லலாம்ல. நீங்க இவனை கூட்டு போறீங்க. அதோட முடிஞ்சு தொலைஞ்சாலும் பரவாயில்ல. இவன் எதுக்கு உங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான்? குமாரு, நீ வீட்டுக்கு போ. நான் என் வீட்டுக்கு போகணும். எதுக்கு பெரியப்பா இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்க? இவனை நம்பாதீங்க. இவன் ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். குமாரு, உன்னை வீட்டுக்கு போன்னு சொன்னேன். நான் போக மாட்டேன் பெரியப்பா. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்க பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா எது கேட்டாலுமே நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவரையும் திட்டுறீங்க. நீங்க பண்றதெல்லாம் நல்லாவே இல்ல பெரியப்பா. ரொம்ப மாறிட்டீங்க நீங்க. டேய், போன்னு சொல்றல, போ. நீங்க இவன் கூட பேசக்கூடாது. வாங்க வீட்டுக்கு வாங்க. வாங்க பெரியப்பா. வாங்க பெரியப்பா. கைய விடுறா. ஏய், என்னடா பண்ற? முதல்ல கையடுறா. ஏய், என் பெரியப்பா கிட்ட நான் பேசுறேன். அவர் கையை பிடிச்சு நான் இழுக்கிறேன். நீ யாரா அதெல்லாம் கேட்க? ஃப்ராடு ஃப்ராடு. எங்க கிட்ட இருந்து பெரியப்பாவை பிரிச்சு மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலான்னு பாக்குறியா? ஓ, ஓஹோஹோ, சொத்த ஆட்டைய போடதான் நீங்க ரெண்டு பேரும் கூட இருக்கீங்களோ? ஏய், ஏய், சீ, பே. கதிரே, கொஞ்சம் சும்மா இரு. டேய், நீ போட. நான் ஏன் போனோம்? இவனை முதல்ல போக சொல்லுங்க இங்க இருந்து. டேய், சொன்னா கேளு, போ. முடியாது பெரியப்பா. ஏய், அதான் சொல்றாருல, கிளம்புடா, போடா. ஏய், முடியாதுடா. என்ன பிளான்ல இருக்க சொல்றா.
சொல்றா டேய், சொல்றா என்ன பிளான் டேய், இருக்க டேய், கதிரு இங்க ஏய், பாரு சொல்றா வேண்டாம் சொல்றான்னு குமார் குமார் இருங்க பெரியப்பா சொல்றேன்ல குமார் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத ஓ ஓ இவன் ஏதாவது பண்ணா உங்களுக்கு கோவம் வருதா சூப்பர் டேய் என்னடா உன் பிளானு சொல்றா சொல்றா எங்க பெரியப்பாவை வச்சு என்னடா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க சொல்றா இல்லடா இங்கே உன சாவடிச்சு டேய், ஏய், கையை சொல்றேன்ல. விடு. இங்க பாரு கொண்டு வா தேவையில்லாம பிரச்சனை வேணாம்னு பாக்குறேன் இங்க இருந்து கிளம்பு போ பிரச்சனை வேற பண்ணுவியா நீ பிரச்சனை பண்றா நம்ம அப்புறமா பேசிக்கலாம்டா முதல்ல கிளம்புடா ஏய் என்னவா இருந்தாலும் இப்பயே பேசு என்னடா உன் பிரச்சனை டேய் குமார் நீங்க சும்மா இருக்க பெரியப்பா சொன்னா கேளுடா கேட்க முடியாது என்ன பெரிய ரகசியம் போயிட்டு இருக்கு உங்க 2 பேருக்கும் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க ஆ? இவனோட சேர்ந்து எங்க அப்பாவையும் என்னை நடுரோட நிப்பாட்ட போறீங்க அதானே டேய் லூஸ் மாதிரி பேசிட்டு அதுக்கு இவன் உயிரோட இருந்தாலும் நடக்கும் ஒண்ணுதான்டா டேய், உன்னை. சொல்றது கேளுடா ஏய் விடா கதிர் குமார் உர்ரா. டேய் உடா மாமா மாமா என்னாச்சு மாமா 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 மாமா